நம்ம ஏரியாவில் கொஞ்ச நாளாகவே குப்பை எடுக்கிறதுக்கு வண்டியே வரமாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அங்கே போய் போடுறதுக்கு பதிலாக ரோட்டில் எங்கே கிடைக்குதோ அங்கங்கே போட்டு போயிடும். உண்மையிலே இது ஒரு மனிதத்தனம் கிடையாது, ஹியூமனிட்டி கிடையாது இது வந்து. அதனால் நான் பார்த்தேன், இப்போ இது குப்பை எடுக்கிறவங்க கூட வர்றதில்ல, யாரும் எடுக்க மாட்டாங்க. எனக்கு என்ன தனக்கு என்ன எல்லோரும் போயிட்டே இருப்பாங்க ரோட்டில். நான் என்ன நினச்சேன், சரி இது யாரும் எடுக்க போகிறதில்ல, ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் கிடையாது, கொண்டு போய் இதை அந்த இடத்துல கொண்டு போய் போட்டுரும் குப்பைன்னு நினச்சேன். ஆனால் சைத்தானுடைய உழைப்பு கூட இருக்குது, கம்மியே கிடையாது. நம்ம ஒரு நன்மையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்களேன், அதை அந்த நன்மையை செய்யக்கூடாது, யாரையாச்சும் வச்சு தீட்ட வைக்கணும். அதை ஒன்று நம்ம நஃப்ஸு அதை தடுக்கும், செய்யாதரா வேணான்னு சொல்லி. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைத்தான் வேறு ஆள் மூலமாக அதை எடுக்க விடாமல் ஆக்கிரும். அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் அதை எடுக்க விடாமல் ஆக்கிட்டாங்க. இதில் நன்மை சம்பாதிக்கலாம், ஆனால் நம்ம சில நேரத்தில் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது இல்லை. இதுதான் நம்மளுடைய தவறு. நன்மைகள் எங்கே இருக்குதுங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ இது ரோட்டில் கிடக்கிறதுனால என்ன ஆகும், அவன் எடுக்க போகிறதில்ல, அங்கேயுமா உருண்டு புரண்டு அங்கேயும் நாய் கடிச்சு எல்லா இடத்துலையும் குப்பையாக தான் ஆகும். நம்ம எடுத்துக்கொண்டு போய் போட்டதுனால ஏதாவது குறைய போதா நமக்கு? இல்லை நம்மளுடைய ஏதாவது மரியாதை குறைய போதா? நம்மளுடைய வெயிட்டில் ஏதாவது குறைய போதா? நம்மளுடைய அந்தஸ்தில் ஏதாவது குறைய போதா? கௌரவத்தில் ஏதாவது குறைய போதா? என்ன ஆக போகுது? சில பேர் இதை புரிஞ்சிக்கிறது இல்லை பாருங்க. ஒரு சமயத்தில் நம்மளை சம்பாதிச்ச பணம், சொத்து, சுவை, மரியாதை எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். நம்மக்கிட்ட இருக்கிற நன்மைகள் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கும். நம்ம சம்பாதிச்ச இந்த ஈமானுடைய வேலைகள் மட்டும்தான் நமக்கு மிச்சம் இருக்கும். யோசிச்சு பாருங்கள், அந்த நேரம் நமக்கு இதை பற்றி எவ்வளோ அருமைகள் தெரியும். அந்த நேரம் அதை இன்றைக்கி தான் நம்ம செய்ய முடியும், நாளைக்கு செய்ய முடியாது. ஏன்னா உயிர் போனதுக்கு பிறகு எதுவுமே செய்ய முடியாது.